வெல் நம்ம நினைச்சபடி எல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வாழ்க்கையில தான் ஏகப்பட்ட சர்க்கிள்னு பார்த்தா மார்வலும் ஏகப்பட்ட சர்க்கிளை கொடுத்துக்கிட்டு இருக்கான். சிசிஎக்ஸ்பி மெக்சிகோ காமிகான்ல ஏதாவது ஒரு சம்பவத்தை லீக் பண்ணி விடுவான் பார்த்தா ஏப்ரல் ஃபுல்னு நமக்கே விபூதி அடிச்சு விட்டு போயிட்டான். அதனால ஏகப்பட்ட ஃபேன்ஸ் டென்ஷன் ஆகி என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கழுவி ஊத்திட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு ரூமரா வந்து இப்ப எதுவுமே கிடைக்காத போது லைட்டா வருத்தமா தான் இருக்கு. ஆனா கவலையே வேண்டாம், டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து அவெஞ்சர்ஸோட எல்லா அவெஞ்சர்ஸோட ஃபர்ஸ்ட் லுக் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருச்சு. என்ன ப்ரோ சொல்ற, இவ்வளவு பெரிய மேட்ச் லீக் நடந்திருக்கு, எவனும் போய் பேசவே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாரும் இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கும். ஏன்னா போன வருஷம் டிசம்பர் மாசத்துல இருந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து எல்லா மேட்டரும் லீக் ஆயிருக்கும். அண்ட் அந்த போட்டோஸ் எல்லாம் ஏஐன்ற மாதிரி எல்லாரும் முத்திர குத்தி அதை ஒதுக்கி இருப்போம். ஆனா இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை வச்சு இந்த லீக் எல்லாமே உண்மை, இதுதான் இந்த கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் லுக்ன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்ப இந்த காமிக் புக் அக்யூரேட் லுக் எல்லாம் உண்மையா என்ன ப்ரோ சொல்ற? இதுக்கு முன்னாடி லீக் ஆன எல்லா லீக்குமே உண்மைதான், அதை ஒரு ட்விட்டர் இன்சைடர் கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கான ப்ரூஃபுமே இருக்கு. அதனாலதான் நானுமே இதை நம்புறேன். என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது என்ன மேட்டர், என்ன லொட்டர் லூஸ்க்கு லீக் ஆயிருக்கு, இது எல்லாத்தையும் இந்த ஒத்த வீடியோ எல்லாம் மொத்தமா பார்த்தலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலோட சித்தப்பா ஜாயின் பண்ணலாம், மறக்காம கீழ இருக்க ஜாயின் பண்ண லைக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500k ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டர் புக் பண்ணி மொத்த டிக்கெட் இங்கவே கொடுத்து உங்க கூட உட்காந்து நான் அந்த படத்தை பார்க்கறேன். சோ எனிவேஸ் வாழ வாழ கொலகலன்னு பேசாம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான எல்லா லீக்கும் உண்மையான்றதை பத்தி தட்டி தூக்க தயாரா. ஆக்சுவலி அந்த எல்லா லீக்கும் எப்படி உண்மை அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன லீக் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ இப்போ நான் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் போட்டேன்னா சத்தியமா நம்ம சேனலோட வீடியோஸையும் அடிச்சு தூக்க வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த வீடியோவே அடிச்சு தூக்குவானுங்க, தூக்குறதுக்குள்ள பாத்துக்கோங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இல்ல ஸ்கிரீன் ரெக்கார்டாவது எடுத்து வைங்கடா. சித்தப்பு நீங்க நம்ம ஃபேமிலியோட ஒருவர்னா உரிமையா வாடா போடாங்க, வாழ வைக்கிற எங்களையே நீ ஆடா போடாங்கடியா அப்படின்னு கமெண்ட்ல கேட்டு போறீங்க. வாழ வைக்கிறீங்கன்றதுனாலதான் உரிமையோட கூப்பிடுறேன். சரி எங்கேயோ சுத்தி எங்கேயோ போறோம், முதல்ல இங்க வரும். டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக், நம்ம சென்ட்ரி, எக்ஸ்மேன், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்க எல்லாரோட ஃபர்ஸ்ட் லுக்கும் லீக் ஆச்சு. முக்கியமா நம்ம கேப்டன் அமெரிக்கா மியால்னர் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கூட பிக்ஸ் லீக் ஆச்சு. அதுக்கான வீடியோஸ் வேணா மேல லிங்க் கொடுத்திருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இல்லனா மெம்பர்ஸ் ஒன்லில போட்டுருவேன். ஸ்ட்ரைக் கொடுத்தா கண்டிப்பா அந்த வீடியோ மெம்பர்ஸ் ஒன்லில தான் நடக்கும். இப்போதைக்கு அது ஃப்ரீயா தான் இருக்கு, மேல லிங்க் கொடுக்குறேன், டைம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த லீக்ஸ் எல்லாமே இப்போ உண்மை. எதனால அது உண்மைன்னு சொல்றாருன்னா இப்போ இந்த வீடியோஸ் இந்த போட்டோஸ் எல்லாமே நமக்கு வந்தது ஒரு இன்சைடர் கிட்ட இருந்தா, அவர் பேர் கூட நல்ல பேர் பா, மார்வெல் ஹைப் இன்சைடர். இந்த பையன் அப்போ இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கா. அப்படி அந்த போஸ்ட் எல்லாத்தையும் அப்ப மார்வெல் எதுவுமே பண்ணல, அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகட்டும்னு விட்டானுங்க. அண்ட் இப்போ அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டு மொத்தமா தூக்கி இருக்கானுங்க. அண்ட் அதுக்கான எவிடன்ஸையுமே அவரே ப்ரொவைட் பண்ணுவாரு. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரே சாக்கு, என்னடா இது ரீசெண்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட இதெல்லாம் ஏன்னு சொல்லி நானே வீடியோ போட்டேன். ஏன்னா அப்ப மார்வெல் இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல லீக் ஆகும்போது எதுவுமே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல, அப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகட்டும்னு சும்மா விட்டானுங்க. இப்போ டமால் டொமில் ஆக்ஷன் எடுத்து காப்பி கொடுத்து மொத்த போட்டோவையும் தூக்குறான்ற பட்சத்துல அப்ப இதுதான் டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக், இப்படிதான் டாக்டர் டூம் இருக்க போறாளா, இப்படிதான் ஷாங்சி இருக்க போறானா, இப்படிதான் மிஸ்டிக் இருக்க போறாளா, இப்படிதான் எக்ஸ்மென்ஸ் இருக்க போறாங்களான்ற அந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டோம். அப்ப காமிக் அக்யூரேட் லுக்னா இந்த மாதிரி தான் செய்ய போறானுங்களா? ஐயோ ஹைப்ல நரம்பெல்லாம் வெறியாருதே. சோ அந்த டிஸ்னி கொடுத்த நோட்டீஸ்ல இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் திரும்ப வந்துட்டேன்டி, ஓஜி இஸ் பேக் ன்ற மாதிரி சொல்லிட்டு டிஸ்னி என்ன மொத்தமா ஆஃப் பண்ண பார்த்தாலும் நான் உண்மையோட திரும்ப வந்திருக்கேன். அந்த ஃபேக் இமேஜஸ்க்கெல்லாம் எதுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும்? அப்ப அது ஃபேக் இமேஜே கிடையாது. அவங்களால இந்த போஸ்டர் வேணா டெலீட் பண்ண முடியும், ஆனா உண்மையை டெலீட் பண்ண முடியாது. அவனுங்க என்ன புடுங்கினாலும் நான் இங்கே தான்டா இருக்க போறேன், எல்லா லீக்கையும் தட்ட போறேன்னு மாஸ்க் கட்டியதாக உணர்கிறாருன்னு தன்னைத்தானே ஃபீல் பண்ணிட்டு ஒரு டயலாக் விட்டு we are inevitable னு போட்டு விட்டுருக்காரு. தானோஸா மனுஷன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த சமயத்துல. அப்ப டிஸ்னியே ஒத்துக்கறானுங்க இதெல்லாம் ஒரிஜினல் இமேஜ் தான். ஏன்னா எல்லாருமே இது ஏன்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல டிஸ்னி எதுக்காக இதுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும்ன்ற கேள்வி நமக்கு எழும்பும். போறவர் அவனுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் கொடுக்காம 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஹாலிவுட் யூடியூபர். அண்ட் இதுல எவன் எந்த கேரக்டர்ல உட்கார்ந்து இருக்கான்றது மேட்டரே இல்ல. இங்க மேட்டரே டாக்டர் டூமோட பிக்சர் மட்டும்தான். அதுல மார்வலோட ஆக்சுவல் கான்செப்ட் ஆர்ட்ல சொல்லியிருந்த மாதிரி மனுஷனோட அந்த செஸ்ட் பிளேட் இருக்குல்ல, அதுல வந்து மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறானுங்க. லைக் தோரோட சுத்தியல், கேப்டன் மார்வலோட அந்த சிம்பிள் எல்லாமே அவன் செஸ்ட் பிளேட்ல பதிச்சு வச்சிருக்கான். ஒருவேளை சப்போஸ் இன் சம் கேஸ் அவங்களே மொத்தமா இவன் செஸ்ட் பீஸா மாத்தி வச்சிருக்கானான்ற மாதிரி கூட ஏகப்பட்ட தியரிஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் வந்து நம்ம டாக்டர் டூம் வேற ஒரு த்ரோன்ல உட்கார்ந்துகிட்டு இருந்து அந்த த்ரோன்ல ஒரு கத்தியும் வச்சு உட்கார்ந்து இருக்காரு. கத்தி பட ரெஃபரன்ஸா கோட் வேர்ட் அக்செப்ட்னு வந்தீங்கன்னா சாணி முக்கன செருப்பால அடிப்பேன். சோ நீங்க அந்த லீக்ஸ் எல்லாத்தையும் பாத்துருந்தீங்கன்னா யூ ஆர் டேம் சோ லக்கி. அண்ட் அப்படி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் ஒன்லிக்காக மட்டும் இருக்கிற ஒரு டெலிகிராம் சேனல்ல டெலிட்டான போட்டோஸ் எல்லாத்தையும் நான் போடுறேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இஃப் மெம்பர்ஸ் ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும், இல்லனா வேணா சும்மா விட்டுறலாம். அண்ட் இதெல்லாம் இப்ப முக்கியமானா முக்கியமே கிடையாது. ஏ லீக் வந்துட்டு போட்டியா, அவன் மூஞ்ச நான் பார்த்து என்ன பண்ண போறேன், பார்க்காம இருந்து என்ன பண்ண போறேன். மிஸ்டிக் என்ன கெட்டப்ல வந்தா எனக்கு என்ன, சைக்ளாப்ஸ் காமிக் புக் அக்யூரேட் லுக்ல வந்தா யாருக்கு என்ன ஆச்சு? ட்ரெய்லர் எங்கடா, ட்ரெய்லர் தானடா இப்ப வேணும், ட்ரெய்லரை கொடுங்கடான்னு ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. நானுமே அதை எதிர்பார்த்தேன் இந்த மெக்சிகோவோட காமிகான்ல. பட் அது நடக்கல. ஏன்னா ரூமர்ஸ்
அண்ட் இன்சைடர்ஸ் எல்லாரும் நினைச்ச மாதிரி நடக்கல. பட் அதே இடத்துல இப்ப சாண்டியோகோ காமிகான் வருது, அடுத்தடுத்து ஏகப்பட்ட ஈவென்ட்ஸ் வருது. இப்ப மார்வெல் நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கானுங்க, டைட்டான ப்ரெஷர்ல தான் இருப்பானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு இப்போ இதை லீக்கும் ஆக விடக்கூடாது, அதே சமயத்துல அவனுங்களாதான் இதை ஆன்லைன்ல போஸ்டும் பண்ணணும், எப்ப போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறானுங்க. அண்ட் இப்போ வரிசையா இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேயே இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தையும் ட்விட்டர்ல பண்ணிட்டு இருக்கானுங்க. ஃபாஸ்ட் லீக் ஆன போட்டோஸ் எல்லாத்தையும் அழிக்கிறானுங்கன்ற பட்சத்துல சீக்கிரம் நம்மளால எதிர்பார்க்க முடியும் இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கறத சொல்ல முடியும். ஏன்னா அந்த கேரக்டர்ஸோட லுக் எல்லாத்தையும் ஆல்ரெடி நீங்க பாத்துட்டீங்கன்னா ட்ரெய்லர்ல பார்க்க புதுசா எதுவும் இருக்காது, அதனால இதை டெலீட் பண்றானுங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழும்புது. பட் இந்த சிசிஎக்ஸ்பி மெக்சிகோல நடக்கும்போது இதுல வரும்ன்ற மாதிரியும் சொன்னதுக்கு காரணம் இந்த காமிகான்ல ஒரு பேனலும் வச்சிருந்தானுங்க, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான பேனல். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு ஒரு அந்த சேர் வாட்ச் வந்தது, அந்த சேர் வாட்ச்ல இருந்த மாதிரியான ஒரு சேரை போட்டு அந்த சேருக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே லோகோ குத்தி முத்திரை எல்லாம் குத்தி வச்சிருந்தானுங்க. அதை எதிர்பார்த்துட்டு தான் அப்பா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான சம்பவம் உள்ள இருக்கு, இறங்கடா குதிரா கோதாலன்னு சொல்லி எல்லாரும் கூச்சு உள்ள போய் பார்த்தா ஏப்ரல் போல் அப்படின்ட்டு போயிட்டானுங்க. ஆனா அதுக்கு பதிலா அந்த பெட்ரோ பஸ்கல் மண்டையனோட மேண்டலோரியன் அண்ட் குரோகோ அந்த ஸ்டார் வார் சீரிஸ் அதை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் யாரா கேட்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எங்கடா. பட் இன்னும் 2 வாரங்களில் இது கண்டிப்பா வந்தே ஆகணும். அதுதான் இந்த ரூமர்ஸ்ல இருந்து ரிப்போர்ட்ஸ்ல இருந்து இன்சைடர் வரைக்கும் எல்லாரும் சொல்றது, சீக்கிரம் வந்துரும். சீக்கிரம் அப்படிங்கறதே ஒரு வாரத்துக்குள்ள வாங்கடா, அதுதான் சீக்கிரம். ஜூலையோட காமிக்கான்ல தான் நாங்க வருவோம் அப்படிங்கறது சீக்கிரமே கிடையாதுடா, அது இழுத்தடிக்கிறது. சீக்கிரம் வரும்னு சொல்லி இருக்கானுங்க, அதை நினைச்சுக்கிட்டே வாழ வேண்டியதுதான். என்ன பண்றது, சினிமா கானுக்கு நமக்கும் ஒரு டிக்கெட் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னடா பெரிய அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சினிமா கான், நான் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு சினிமா கான்ல போய் பாக்குறேன்டா, எவன் எடுக்கிறான்னு பாப்போம் அப்படி சொல்லி நானே மனசு தேத்திக்கிட்டு இருக்கேன்பா. இந்த ட்ரெய்லர் எப்ப வரும் எப்படி வரும்னு தெரியல, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும் மட்டும் டைலாக் கூட்டு மார்வல் சுத்தின்னு இருக்கானுங்க. பட் இப்போதைக்கு அந்த ட்ரெய்லர் ஆன்லைன்ல இவனுங்க விட மாதிரி நமக்கு தெரியல, ஆனா மார்வலுக்கு நமக்கு இது வேணும் அப்படிங்கறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்ப அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஐட்டத்தை இப்ப நம்ம விட்டோம்னா பிராண்ட் நியூ டே அவனும் கண்டுக்க மாட்டான். அதனால கொஞ்சம் இந்த நீங்க ஜூலைக்கு முன்னாடி நீங்க இதை விடணும், இல்லன்னா பிராண்ட் நியூ டேக்கு நீங்க என்ன ப்ரமோஷன் பண்ணாலும் அது வேஸ்டா போயிடும். டூம்ஸ்டேக்கான அந்த ஹைப்பை இப்ப விட்டு அதை அப்படியே ஜூன்ல இருந்து அப்படி மைல்டா இறங்கும் போது அப்படியே நீங்க ஸ்பைடர்மேன் உள்ளதை விட்டு அவனுக்கான ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜூலைல அப்படியே அவன் ஹைப் ஏறி அப்படி ஜூலை 31 நாங்க போயிட்டு பிராண்ட் நியூ டே பார்க்க போறோம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஹைப் அப்படியே அதுக்கப்புறம் இந்த பிராண்ட் நியூ டேக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விட்டானுங்கன்னா மரணம் மங்கமா இருக்கும். என்ன ஹையர் பண்ணுங்கடா மார்வெல், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்லி தரேன். எந்த டைம்ல எந்த ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும் நான் எனக்கு தெரியுது, ஃபேன்ஸ் நானும் ஃபேன் தான், எனக்கும் தெரியும் எந்த டைம்ல எப்படி விடணும்னு. என்னை ஹையர் பண்ணுங்கடா, எப்படி மார்வெல் ஃபேன்ஸுக்கு எல்லாம் தீயா சுட சுட நியூஸ் தரேன்னு. அவனுங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. அண்ட் எப்ப வரும் எப்படி வரும் யாருக்குமே தெரியாது. தமிழ் படம் சிவா மாதிரி கரெக்டா வரும். அப்படி ஏதாவது வர்ற மாதிரி இருக்குது, இந்த 2 வாரத்துல வந்துரும் 2 நாள்ல வந்துரும் எவனாவது லீக் கொடுத்தானா அப்படி ஏதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். உங்க கையில அப்டேட் சொல்றது தானே என் முதலாய கடமை. ட்ரெய்லர் வரும், காத்துக்கிட்டு இருங்க. அண்ட் இந்த லீக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் லுக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அதெல்லாம் ஏன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் லுக்னு இப்ப அனௌன்ஸே பண்ணிட்டானுங்க. டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக்குமே அதுதான் நினைக்கும் போது சத்தியமா ஷாக் ஆகுது. வாழை வச்சு என்ன கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருன்னா இப்போ வரைக்கும் தெரியல. நீங்க நினைக்கிற கத்தி சண்டை இல்லப்பா. சரி என்ன நடந்தாலும் நல்லதே நடக்கட்டும், வாழ்க்கை வளமுடன். சீக்கிரம் ட்ரெய்லர் கொடுங்கடா, ஒரு 2-3 வாரத்திலேயாவது கொடுங்க. அதுக்கு மேல போச்சுன்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே டமால் டுமில் வாங்குறத எவனாலையும் தட்டுக்க முடியாது. இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் அண்ட் பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லருக்காக எத்தனை பேர் வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற உங்களோட பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500K ரீச் பண்றோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டர் புக் பண்ணி மொத்த டிக்கெட்டையும் கிவ்வே கொடுத்து உங்க கூட உட்காந்து நானுமே அதை பாக்குறேன். அடுத்து ஒரு தாறுமாறு தர ரெடி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜாலக்காக்கு ஜாலவாருங்க.